நீங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த அந்த காலையில 9 மணிக்கு தான் இந்த வீடியோ டைரக்டா உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஒரு தரமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப நாளா நீங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சோசியலுக்கான சென்டம் பிளானோட தான் இப்ப நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். லாஸ்ட் வீக் இதே சண்டே பாத்தீங்கன்னா 10th மேக்ஸ்ல எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படின்ற ஒரு தரமான வீடியோ ஒன்று காட்டணும். கிட்டத்தட்ட அந்த வீடியோ பாத்தீங்கன்னா 7.5K வியூஸ் போயிருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த சண்டே ஒரே நாள்ல 3K வியூஸ் கிட்ட போயிருச்சு. அதுல பல பேர் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க அந்த ஸ்டடி பிளான் பர்டிகுலரா போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10th 5 சப்ஜெக்ட்டுக்கான அந்த லாஸ்ட் 800 ஹவர்ஸ் ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று போட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம 10th சோசியல்ல சென்டம் எடுக்கிறதுக்கான அந்த சீக்ரெட்ஸ் என்னன்றது எல்லாத்தையும் உடைச்சு கொடுக்க போறோம். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோ, அப்பதான் உனக்கு எல்லாமே புரிய போகுது. இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ஸை மட்டும் நீ படிச்சேன்னா 1 மார்க்கா இருக்கட்டும், 2 மார்க்கா இருக்கட்டும், 8 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒன்னால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். என்னுடைய அனுபவங்களையும் சேர்த்து தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னுமே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்காக கிடைச்சிட்டு இருக்கும். கம்மிங் டியூஸ்டே 10th எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சென்னை அண்ட் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் பாத்தீங்கன்னா சோசியலோட செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் இருக்கு. அந்த சோசியல் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கும் நாளைக்கு மண்டே பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தோட வர போறோம். இன்னைக்கு எப்படி காலையில 9 மணிக்கு இந்த வீடியோ சண்டே மார்னிங் இந்த வீடியோ வந்துச்சோ அதே மாதிரி நாளைக்கு மண்டே மார்னிங் நீ டியூஸ்டே எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பருடைய 3 மாடல் கொஸ்டினோட வர போறோம். எல்லாமே பர்டிகுலரா அந்த கொஸ்டினுக்கு வெயிட் பண்ணுவீங்க. பட் ஆனா இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 3 மாடல் கொஸ்டின் நீங்க படிச்சீங்கன்னா உங்களால பப்ளிக்லயும் 95 மேல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு நான் 100% கேரண்டி தரேன். அது மட்டும் இல்ல, நீங்க டியூஸ்டே எழுதக்கூடிய அந்த ரிவிஷன் எக்ஸாம்லயும் இந்த 3 மாடல் கொஸ்டின் படிச்சுட்டு போனீங்கன்னா 95 மார்க் கன்ஃபார்மா எடுக்கலாம். அதுல டவுட்டே கிடையாது. அதனால நாளைக்கு மார்னிங் சேம் 9 o'clock நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த லாஸ்ட் 32 டேஸ்ல இது வந்து சனிக்கிழமை எடுக்கிற வீடியோனால 32 டேஸ் போட்டிருக்கு. 31 டேஸ் தான் இருக்கு. நம்மளோட கவுண்ட் படி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 800 ஹவர்ஸுமே குறைஞ்சிருச்சு. இந்த கடைசியா இருக்கக்கூடிய இந்த நேரங்கள்ல என்ன பண்ணனா நம்மளால சென்டம் எடுக்க முடியும் ஃபார் சோசியல் அப்படின்னு பார்க்கலாம். சோசியல் பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மொத்தம் இந்த ஒரு சப்ஜெக்ட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 1 மார்க் மொத்தம் 14 இருக்கு, 14 மார்க். 2 மார்க் மட்டும் 10 இருக்கு, 20 மார்க். 5 மார்க் 10 எழுதணும், 50 மார்க். மேத்ஸ் அண்ட் 8 மார்க் கொஸ்டின் சேர்த்து 2 எழுதணும், 16 மார்க். டோட்டலா 100 மார்க். இதுதான் உங்களுடைய சோசியல் எக்ஸாமுக்கான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் அடிப்படையில உங்களுக்கான புக் பேக் அண்ட் புக் இன்சைட் 1 மார்க், தரமான 1 மார்க். புக் பேக் ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே சேர்ந்த அந்த இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்காக நம்ம பிடிஎஃப் மேக் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி புக் இன்னர் கொஸ்டின் 1 மார்க். நீங்க என்னதான் புக் பேக் 1 மார்க்ஸ் படிச்சாலும் 14ல 12 1 மார்க் தான் புக் பேக்ல இருந்து மேக்ஸிமம் கேட்கப்படுது எவ்ரி இயர்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாம்ல. பட் அந்த 2 1 மார்க்கை எப்படி அட்டன் பண்றதுதான் நம்ம புக் இன்சைட் 1 மார்க்குமே நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கோம். அதனால புக் இன்னர் கொஸ்டின் 1 மார்க்குமே பிடிஎஃப் இதே இணைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் புக் பேக்கான 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க். அடுத்த செக்ஷன் என்னது? 2 மார்க் செக்ஷன். 10 2 மார்க் எழுதும். ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா 2 மார்க் வீடியோ போட்டாச்சு, நேத்தே போட்டிருக்கோம். அந்த வீடியோ இன்னுமே மிஸ் பண்ணீங்கன்னா தயவு செய்து வீடியோ பார்த்துக்கோ. அந்த வீடியோ கீழேயே எல்லா கொஸ்டின்ஸுமே கொடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்க்கான எல்லா கொஸ்டின் கொடுத்து வச்சிருக்கோம். பட் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா 10 2 மார்க்ல ஒரு 2 மார்க் என்னது? கம்பல்சரி. கொஸ்டின் நம்பர் 28 என்னது? கம்பல்சரி 2 மார்க். இந்த 28வது கம்பல்சரி 2 மார்க்க எப்படி அட்டன் பண்ணுவது? சோசியல்ல ஹிஸ்டரியில இருந்து கேட்பானா,
ஜியோகிராஃபில இருந்து கேட்பானா, சிவிக்ஸ்ல இருந்து கேட்பானா, எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேட்பானான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. மொத்தம் நமக்கு 27 லெசன் இருக்கு. இந்த 27 லெசன்ல எந்த லெசன்ல இருந்து அந்த பர்டிகுலரான கம்பல்சரி 2 மார்க்க செட் பண்ண போறாங்க அப்படின்றதான் மிகவும் சவாலான விஷயமா இருக்கு. ஏன்னா 5 மார்க் கம்பல்சரி இங்க பிரச்சனை கிடையாது, அது மேப்பா இருக்கும், நம்ம தப்பிச்சிரும். பட் ஆனா இந்த 2 மார்க் கம்பல்சரி நீங்க கிளியர் ஆட்டணும்னா அதுக்குமே நம்ம இந்த பிடிஎஃப்ல என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, புக் பேக் அண்ட் புக் இன்னர் கொஸ்டின்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் கம்பல்சரி 2 மார்க்குமே இங்க நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கோம். அதனால தயவு செய்து 2 மார்க்கும் நீங்க மிஸ் பண்ணாம 10 2 மார்க் வித் கம்பல்சரியோட சேர்த்து எழுதுறதுக்கான அந்த பிடிஎஃப் இதோட இருக்கு. அதனால தயவு செய்து என்ன பண்ணிடாத, வீடியோவை ஃபுல்லா பார்த்தாதான் எப்படி எழுதணும்னு சொல்றேன். இப்ப கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் எப்படிலாம் எழுதணும்னு சொல்லிட்டு, கடைசியா எந்த பேட்டர்ன்ல எழுதணும், எந்த பிரசன்டேஷன்ல எழுதணும், எப்படி எழுதணும், எதை ஃபர்ஸ்ட் எழுதணும், எதை செகண்ட் எழுதணும், எதை லாஸ்டா எழுதணும், எப்படி எழுதுனா சென்டம் போடுவாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறப்பா, இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடாது. இன்னைக்கு சாயங்காலம் சரியா பார்த்தனா 6 மணிக்கு ஒரு வீடியோ வரப்போகுது. அதுவும் 10th சோசியலுக்கான வீடியோ தான். அது என்ன தெரியுமா, 10th பப்ளிக் லாஸ்ட் இயரோட கீ பேப்பர் வந்து போட போறோம். அந்த கீ பேப்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நீ என்னதான் படிச்சாலும் சரி அந்த படிச்சதை பிரசன்ட் பண்றதுதான் மார்க் இருக்கு. அதுக்கு ஸ்கேன் காப்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு நேத்தே நம்ம 10th சோசியல்ல சென்டம் எடுத்த ஒரு பொண்ணோட ஸ்கேன் காப்பி வீடியோ போட்டிருந்தோம். யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ ஒழுங்கா போய் பார்த்துட்டு வந்து. ஏன்னா அந்த வீடியோ எல்லாம் பார்த்தாதான் அவங்க எப்படி சென்டம் எடுத்திருக்காங்க, அதுக்கு எப்படி எழுதிருக்காங்க, என்ன பிரசன்டேஷன் பண்ணிருக்காங்க, கம்பல்சரி எப்படி அட்டன் பண்ணிருக்காங்க, மேப் எப்படி எழுதிருக்காங்க, டைம் லைன் எப்படி எழுதிருக்காங்க ஒரு கிளியரான டீடைல் உனக்கு தெரியும். ஆனா தயவு செய்து அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்து. இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தேன்னா கவர்மெண்ட் அபிஷியலா எவ்ரி இயர் பப்ளிக் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர், அதாவது எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்ல 10 டேஸ் விடுவாங்க. அந்த ஆன்சர் கீ வீடியோ இன்னைக்கு தரமா ஈவினிங் 6 o'clock கரெக்டா வரப்போகுது. அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாரு. அதுல வந்து A to Z எப்படி பிரசன்ட் பண்ணணும், ஒவ்வொரு 2 மார்க்கும் மார்க் எப்படி அலாட் பண்றாங்க, எங்க 1 போடுறாங்க, எங்க 2 போடுறாங்க, ஓகேவா. 5 மார்க்குக்கு மார்க் எப்படி 1 1.5 2 எல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க, டைம் லைனுக்கு எப்படி மார்க் அலாட் பண்றாங்க, கம்பல்சரி கொஸ்டின் எப்படி மார்க் அலாட் பண்றாங்க, மேப்புக்கு எப்படி மார்க் அலாட் பண்றாங்க, A to Z இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வர அந்த பர்டிகுலர் வீடியோல இருக்கு. அடுத்து 10th சோசியலுக்கான வீடியோஸ் தான் ஃபுல்லா போட்டுருக்கோம். ஏன் தெரியுமா, இந்த தடவை நீங்க சோசியல்ல சென்டம் மிஸ் பண்ணவே கூடாது. லாஸ்ட் இயர் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 பேர் 98ல வந்து மாட்டிக்கிறான். ஏன் தெரியுமா, 1 மார்க் தப்பு பண்ணான். இந்த 1 மார்க்ல ஒரு பையன் 1 தப்பா எழுதிட்டான். அது ஒண்ணுமே கிடையாது. இங்க ஒரு நேரம் இருக்குமா, நான் எப்பயுமே சொல்லுவேன், உன்னுடைய முதல் வினையே உன்னுடைய நண்பர்கள் தான், ஓகேவா. தம்பி என்ன பண்ணா அப்படின்னா, எக்ஸாம் ஹால்ல போய் அவருக்கு கரெக்டா அந்த 1 மார்க் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்மகிட்ட படிச்ச பிள்ளை. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் கிளாஸ்ல இருக்க சக தோழன் நண்பன் கிட்ட போய் கேட்டிருக்காரு. அவன் என்ன பண்ணிருக்கான், இந்த 1 மார்க் தான் வருண்டா நீ இது சொன்னா, எழுதின 1 மார்க் தலைவர் அடிச்சு எழுதிட்டாரு, மார்க் போச்சு. எப்பயுமே நான் சொல்றதுதான், நீ தான் உன்னுடைய முதல் சக்சஸ். அடுத்தவங்களை நம்பாத, நீ உன்னை முதல்ல நம்பு. நான் எப்பயுமே சொல்றதா, நிறைய அந்த 12th ஸ்டடி பிளான் வீடியோ இருக்கு இல்லையோ, 10th ஸ்டடி பிளான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எங்க டீச்சர்ஸ் கூட எங்களுக்கு இவ்வளவு மோட்டிவா பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. நான் என் பசங்களுக்கு தான் சொல்லுவேன், நாங்க எங்க பசங்களை அடிப்போம், திட்டுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் இருந்தாலும் உங்களாலதான் பாஸ் பண்ண முடியும். நாங்க வெறும் கைடர்ஸ் தான். நீ தான் படிக்க போற, நீ தான் எக்ஸாம் எழுத போற. அதே தான் நீங்களுமே. இங்க யாராலையும் முடியாதுன்னு உனக்கு கிடையவே கிடையாது. அதனால யாரும் எதையும் கண்டு பயப்படாத, தைரியமா இரு. நான் சொல்ற இந்த இம்பார்ட்டன்ஸ், இந்த ஸ்டடி பிளான ஃபாலோ பண்ணி நீ பாரு, நீ தான் சோசியல்ல சென்டம். அதை எவனாலையும் தடுக்கவே முடியாது. அப்புறம் என்ன, அடுத்து என்னது, 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி 5 மார்க்ஸ்க்கு நம்ம கோல்டன் 5 மார்க்ஸ் போட்டிருக்கோம் தரமா. அதே மாதிரி இப்ப நம்ம கீழே கொடுத்துட்டு இருக்க இந்த 5 மார்க்ஸ் அக்யூரேட்டான இம்பார்ட்டன்ஸ். இதை தவிர்த்து மிஸ்ஸே ஆகாது 9 5 மார்க். அந்த ஒரு 5 மார்க் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். மேப்புமே நம்ம எல்லா மேப்பும் ஆன்சரோட மார்க் பண்ணி டீடைலா கொடுத்துருக்கோம். கம்பல்சரி 2 மார்க்குமே என்ன பண்ணிருக்கோம், ஆன்சர் கொடுத்துருக்கணும், எங்கேயும் தேடவே தேவையில்லை. இது எல்லாமே ஒரே பிடிஎஃப் மேக் பண்ணி வச்சு, அதனால மிஸ் பண்ணிடாது, ஓகேவா. அதுக்கப்புறம் 5 மார்க் நான் சொல்லிட்டேன். 5 மார்க் நமக்கு மொத்தம் 50 மார்க். ஒவ்வொரு 5 மார்க் கொஸ்டின் எப்படி எழுதணும் எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வந்திருக்கும். ஹிஸ்டரியில இருந்து எப்படி கேட்பாங்க, ஜியோகிராஃபில இருந்து எப்படி கேட்பாங்க, சிவிக்ஸ்ல எப்படி கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ்ல எப்படி கேட்பாங்க, நீ எல்லாத்தையுமே கிளியரா கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணிடாத, ஓகேவா. கடைசியா 8 மார்க். 8 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நமக்கு மேப் வந்துருது. மேப் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மேப் எல்லாமே கிளியரா கொடுத்து வச்சிருக்கோம். எல்லா மேப்புமே வரைஞ்சு ஆன்சரோட அக்யூரேட்டான பிளேசஸ் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மேப் என்ன பண்ணிடாத, மிஸ் பண்ணிடாத, ஓகேவா. அதுமே இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் 8 மார்க்ல அந்த பர்டிகுலரான கொஸ்டின் நமக்கு புக் பேக்ல என்ன கிடையாது, 8 மார்க் கொஸ்டினே கிடையாது. அப்ப எந்த கொஸ்டின் அந்த 8 மார்க் வந்து வரப்போகுது, ஹிஸ்டரியில இருந்து வரப்போதா, சிவிக்ஸ்ல இருந்து வரப்போதா, எக்கனாமிக்ஸ்ல இருந்து வரப்போதா,
அப்படின்ற ஜியோகிராஃபில இருந்து வரப்போதா எதுல இருந்து வரப்போகுது உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே கீழே வீடியோல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கோம். அதனால நான் முன்னாடியே சொன்னதான், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் இருக்கு, மிஸ் பண்ணிடாத. இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய அந்த கீ பேப்பர் வீடியோ தயவு செய்து மிஸ் பண்ணிடாத. நாளைக்கு காலையில 9 மணி வரைக்கும் கூட அந்த 3 மாடல் கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன்னா நீ உன்னுடைய சென்டர் வந்து நாளைக்கு காலையில 9 மணியோட 10th சோசியல ஸ்டாப் பண்றோம். அதோட முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போறோம். 12க்குமே நாளைக்கு ஒரு தரமான வீடியோ வரப்போகுது. 12க்கு ஒரு பயங்கரமான வீடியோ நாளைக்கு வந்து இறங்க போகுது. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட்டுக்குமான ஒரு கோல்டன் 5 மார்க்க மொத்தமா கொண்டு வர போறோம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி சொல்லிட்டு 6 சப்ஜெக்ட். அதே சேம் டைம் ஃபார் ஆர்ட்ஸ் குரூப், காமர்ஸ், பிசிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிசினஸ், மேத்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட் சேர்த்து 6 சப்ஜெக்ட்டுக்குமான மொத்த கோல்டன் 5 மார்க்கை ஒரே வீடியோல கொண்டு வரோம். நான் தயவு செய்து இதெல்லாமே ஜாப் பாட்டான வீடியோ மிஸ் பண்ணிடாத. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு காலையில இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வீடியோ நீங்க தயாராகிக்கோங்க. இருக்கக்கூடிய இந்த ஷார்ட்டான பீரியட்ல நல்லா படிச்சு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணீங்கன்னா நீங்க தான் அந்த சென்டென்ஸ் போற. அதுல எந்த மாற்றுக்கிறது இல்ல. யாரையும் கண்டு அஞ்சாதே, உன்னை கண்டு அஞ்சு. ஏன்னா நீ தான் உனக்கான மிகப்பெரிய ஆயுதமா நிக்க போற. உன்னை நீ பயன்படுத்து, நீ தான் மிகப்பெரிய சாதனையாளர். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.